ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோட இந்த ரொம்ப சோகத்தோட உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரு பையனை வந்து எக்ஸாமுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் வந்து இந்த பிள்ளை எங்கேயோ இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி உப்பிட்டு இருந்துச்சு. கிட்ட போய் அவங்க பார்த்தாங்களாம் என்னான்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா ஆப்ரேஷனெல்லாம் ஆகிருக்கு. நாங்களும் நினச்சி குட்டிக்கிட்டே இருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு, இல்லை ஆப்ரேஷனெல்லாம் ஆகிட்டுருக்கு. ஆப்ரேஷன் ஆகிக்கிறதுனால அந்த காது கட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால தான் தெரிஞ்சுது ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அவர் பையனை வந்து எக்ஸாமுக்கு விட போயிட்டு இருந்தார். விட்டுட்டு வந்து சரி நம்ம டாக்டருக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து அந்த ரோட்டில் இருக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு 4 வீட்டு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து அந்த ரோட்டில் இருந்திருக்கு. அங்கே இருக்கும்போது வந்து கால் பண்ணார். இவர் வந்து கால் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷனுங்க இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கத்துலேயே வந்து ஒரு ஷெல்டர் இருக்குது. அந்த ஷெல்டருக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டதுனால அவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தா கேட்டாலும் பெட் இல்லைன்றாங்க. இந்த ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கோசரம் தான் அவங்க வந்து இருக்கிறதே. எப்போ கேட்டாலும் பெட் இல்லைன்றாங்களே, அது என்ன காரணம்ன்ட்டு எனக்கு புரியல. பின்ன அந்த பெட்லலாம் யார் தான் படுத்துக்குவாங்களோ தெரியல. இந்த பிள்ளைங்களுக்காக அவங்களாச்சும் இந்த ரோட்டில் நடக்கிறவங்களுக்காக கண்ணு மூடின்னு நடக்கிறாங்களோ என்னவோ தெரியல. மனிதாபிமானன்றதே செத்து போயிடுச்சு இந்த உலகத்தில். இதனால தான் நான் சொல்கிறேன், உலகம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ செலவாயிடுங்க. கொஞ்சம் பார்த்து இது பண்ணியிருந்தா அந்த புள்ளையோட உயிர் காப்பாற்றிருக்கலாம். பாவம் எத்தனை நாளாக அந்த வழியில் இருந்துச்சோ தெரியல. அது சரின்ட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு சரி வெயிட் பண்ணியிருக்காரு. 1 ஹவர் வெயிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்திருக்காங்க. அது எங்களுக்கு முன்னாடியே கண்ணில் பட்டுருந்தா நாங்களே எடுத்துகிட்டு போய் எங்கள் சொந்த செலவில் ஏதாச்சும் பண்ணி விட்டுருப்போம் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க. வந்து கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வழியிலேயே இந்த பிள்ளை இறந்துடுச்சான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து எனக்கு சொல்லும் போது, தயவுசெய்து உங்களுக்கு யாருக்காவது கண்ணில் பட்டுச்சுன்னா, உங்களால் முடியலன்னா யாருக்காவது சொல்லி ஹெல்ப் பண்ண கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொஞ்சம் காசு போட்டிங்கன்னா அந்த பிள்ளையோட உயிர் காப்பாற்றிடலாம். இவங்கள உயிர் காப்பாற்றி என்னத்தை பண்ண போகிறோன்ட்டு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்களும் வாழ்கிறதுக்காக பூமி மேலே தகுதி உள்ளவங்க தான். கடவுள் நம்மளை எப்படி படைச்சி அமைச்சிருக்காரு, இவங்களும் அதே மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு முன்னே எங்கள் கண்ணில் பட்டுருந்தா நாங்கள் எடுத்துன்னு போய் எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றி ரோட்டில் விட்டுருப்போம். அவர் வர வழியில் எவ்வளோ நாய்க்கு சோறு போட்டு வருவார் எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி. இந்த பிள்ளை அவர் கண்ணில் எப்பவுமே படலை பாவம் பாருங்கள். ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிற வழியிலேயே வந்து உயிர் போயிடுச்சான் இந்த குழந்தை. இது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.